முடிமன் ராமசாமி, என்ன போயிட்டு இருக்கு இப்போ காமராஜர் விவகாரம்? பெரிய கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு இபிஎஸ் சொல்றாரு. எப்படி அரசியல் நிலவரத்தை பாக்குறீங்க? வணக்கம். காமராஜரை பத்தி என்ன பேசினாரு? பேசுங்க சார். கேட்கலையா? பேசலாம். முடிமன் ராமசாமி பேசுங்க. திருச்சி சிவா காமராஜரை பத்தி என்ன சொல்லிட்டாரு? நீங்க பாக்கலையா சார்? கேட்கலையா? இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல என்ன சொன்னாருன்னு சொல்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? காமராஜரை பத்தி திருச்சி சிவா பேசிட்டாருன்னு சொல்றாங்க இல்லையா? நான் இன்னொரு முறை வீடியோ எல்லாம் போடுறதுக்கு டைம் இல்ல. நீங்க ஒரு தகவலை சொல்லி அதை நீங்க மறுப்பு தெரிவிச்சிட்டு போங்க உங்க நேரத்துக்குள்ள. ஒரு சொல்லுங்கிறது அந்த ஒரு சொல்லுக்கான வலிமை என்பது அது கால ஓட்டத்தை பொறுத்தது. காலம் மாறுபடுகிற போது அதனுடைய கனமும் குறைந்துவிடும். இப்ப உதாரணமா அதை சொல்லணும்னு சொன்னா 67 திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய குற்றச்சாட்டை காங்கிரஸ் மீது சுமத்தும். அது என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டீங்கன்னா, குந்தி காயுது குடல் எரியுது, குழுகுழு ஊட்டியிலே கூட்டம் ஒரு கேடா என்று காங்கிரஸை பார்த்து திமுக தலைவர்கள் மேடை தூரம் பேசுவார்கள். அதை கேட்கிற கீழே அமர்ந்திருக்கிறவர்கள் ஆகா இப்படியா இருக்கிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று சினம். ஆனால் கால ஓட்டத்தில் ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஊட்டியிலே இருந்துதான் ஆட்சியை நடத்தினார். அப்ப நீங்க காமராஜர் எல்லா விருந்தினர் மாளிகையிலையும் ஏசி அறையில தான் தங்குவாரு, அது இருந்தாதான் போவாரு அப்படின்னு அவர்களுக்கான ஏசி ஏற்பாடெல்லாம் திமுக ஆட்சியில திரு கருணாநிதி அவர்கள் தான் செய்ய கொடுத்தாங்க அப்படின்னு பேசினதை நீங்க சரின்னு சொல்ல வரீங்க சார்? இப்ப மக்கள் அதை பெரிதா எடுத்துக்க மாட்டாங்க சார். சாதாரண மனிதனுடைய வீட்டுல இன்னைக்கு ஏசி இருக்கு, அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலையே சார். காங்கிரஸ் தொண்டர்கள், காமராஜருடைய அனுதாபிகள் அதை ஏற்றுக்கொள்ளலையே. இதை கடந்து போக வேண்டிய ஒரு விஷயத்தை இதை பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனால் மக்கள் இதை பெரிதுபடுத்த போவதில்லை. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு. காமராஜர் ஏசி வச்சிருந்தா என்ன தப்பு சார்? ஒரு எளிய மனிதர் மக்கள் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு எளிய மனிதர் எளிய மனிதரா இருந்தாலும் யாரா இருக்கட்டும் சார், யாரா இருக்கட்டும், பயன்படுத்தியது தவறு இல்லை. அப்படி பயன்படுத்தி இருந்தால் என்பதை மக்களுடைய கால மாற்றம் இன்னைக்கு அதை பெரிதுபடுத்திக் கொள்ளாது. அதை பெரிதாக மக்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு விவாத பொருள் ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஏன் திருச்சி சிவா பேசணும்? அதை ஏன் திருச்சி சிவா பேசணும்? அந்த விஷயத்தை, பெரிதுபடுத்தப்படாத விஷயத்தை ஏன் திருச்சி சிவா இன்னைக்கு பேசணும்? அந்த திருச்சி சிவா பேசியிருந்தாலுமே அதுக்கு ஒரு கனம் இல்லாத வார்த்தை சார். அதுக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார். அந்த வார்த்தைக்கு கனமே இல்லாமல் போது எதுக்கு அதுக்கு விவாத பொருளாக்கணும்? ஒரு வார்த்தை கனமான வார்த்தை இருந்தா அதுக்கு விவாத பொருளாக்கணும். தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்கள், காமராஜருடைய அனுதாபிகள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. நீங்க கனமில்லாத வார்த்தைன்னு சாதாரணமா கடந்து போறீங்க. நான் என்னை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒருவேளை சாதாரணமான வார்த்தையா இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் தொண்டர்கள், அமெரிக்க நாராயணன் சார் அதை எடுத்துக்கலையே, திருச்சி வேலுசாமி அப்படி எடுத்துக்கலையே, செல்வ பெருந்தகை அப்படி எடுத்துக்கலையே. திருச்சி வேலுசாமி, செல்வ பெருந்தகை எல்லாம் ஒரு இதுல ஏதோ ஒரு விஷயத்துக்காக இதை கையில் எடுத்துக்கொண்டு பேசுகிறார்கள் என்றுதான். அது என்னன்னு சொல்லுங்க, அது என்னன்னு சொல்லுங்க. ஏதோ ஒரு விஷயம் சொல்றீங்கல்ல முடிமன் ராமசாமி சார், ஏதோ விஷயம் சொல்றீங்கல்ல, அது என்ன விஷயம்னு ஓபன் பண்ணுங்க. நீங்க எப்போதுமே திருச்சி வேலுசாமியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் எப்போதுமே குளிச்சு போடுகிற வேலையை செய்து கொண்டிருப்பார். ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் முடிமன் ராமசாமி சார், ஏதோ ஒரு விஷயத்தை ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல, அது உங்களுடைய பார்வையில என்ன விஷயம்னு நீங்க எனக்கு சொல்லுங்க. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்கிற விஷயத்திற்காக அவர்கள் திமுகவினுடைய, நாங்கள் திமுகவுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை போல ஒரு மனநிலையை உருவாக்கி திமுகவிலே ஆட்சி அதிகாரத்தை பங்கு கேட்கலாம் என்ற நிலையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் காங்கிரஸ்காரர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். 67 தோற்ற காங்கிரஸ்
71 காமராஜர் தலைமையிலும் தோற்ற காங்கிரஸ் காமராஜர் ஆட்சி அமைக்க முடியாமல் போன காலம் உண்டு என்பதை மறந்துவிட்டு அவர்கள் மீண்டும் மீண்டும் நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம், நாங்கள் தனித்து போய்விட்டால் நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்றெல்லாம் பூச்சாண்டி காட்டுகிற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 1977 இந்திரா காந்தி அம்மையார் இருக்கிற போது அவர்கள் திமுக அதிமுக உடைந்து விட்டது, நாம் மூன்றாவதாக போட்டியிட்டால் வெற்றி பெற்று விடலாம் அவங்க என்று சொல்லி காங்கிரஸ் ஆட்சியை விமர்சனம் செய்யலாம், காங்கிரஸ் ஆட்சியை விமர்சனம் செய்யலாம். ஆனால் காமராஜர்ங்கிற தனி மனிதரை இவங்க ஏன் விமர்சனம் செய்யறாங்க? அதான விவாதம் ஆயிருக்கு. யதார்த்தமா பேசிய பேச்சை இதை கடந்து நீங்க காமராஜருடைய பேரை, காமராஜருடைய ஐடியல் நேம டேமேஜ் செய்றீங்க அப்படிங்கறதான காங்கிரஸ் தொண்டர்களும் காமராஜருடைய அனுதாபிகளுடைய பிரச்சனையா இருக்கு. நீங்க காங்கிரஸ் விமர்சனம் செஞ்சுக்கலாம். சரி, இதை விட இந்திரா காந்தியை வந்து கருணாநிதி வந்து சேலை கட்டி ஹிட்லர் அரக்கி ரத்த காட்டேரி ரத்தம் குடிக்கும் போய் சுடுகாட்டு காலிலாம் பேசுறாரு. அப்பெல்லாம் உங்களுக்கு எங்க போச்சு? அந்த காங்கிரஸ்காரர்கள் உடனடியாக கூட்டணி சொல்ல ஆறதுக்குள்ள கூட்டணி போட்டீங்களே, சொல்லி முடிச்ச சொல்லாத அறிந்ததா அதற்குள் கூட்டணி அமைப்பீர்களே. காங்கிரஸ்காரர்கள் ரோசம் மானம் இருந்திருந்தால் 80ஆம் ஆண்டு எப்படி நீங்கள் கூட்டணி அமைத்திருப்பீர்கள்? ஆகவே எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி பேசுங்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசிக்கொண்டு அரசியல் தளத்திலே தனக்கான இடத்தை தேடிக்கொள்ளாதீர்கள். திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள் தனக்கான இடத்தை தேடிக்கொள்வதற்காக எல்லாரும் பேசுறாங்க, செய்திகளை ஒழித்து போடுகிற பழக்கம். சார் ஜோதிமணி பேசுறாங்க சார், சொல்லுங்க. ஜோதிமணி பேசுறாங்க. திருச்சி வேலுசாமியும் ஒரு காங்கிரஸ் தொண்டரா பேசுறாரு, திருச்சி ஜோதிமணியும் பேசுறாங்க. நீங்க தனிப்பட்ட முறையில ஒருத்தருடைய கருத்து வச்சுதானே பேசுறீங்க, ஆனா ஒட்டுமொத்த காங்கிரஸ் தொண்டர்களுடைய கருத்துக்களை நீங்க பார்க்காம பேசுறீங்க. இப்ப அமெரிக்க நாராயணன் சொன்னாரு, நான் அது கேட்கிற பதில் சொல்லிட்டேன். இந்திரா காந்தியை பற்றி இவ்வளவு கேவலமாக பேசுகிற போது அப்ப இதை விட அரசியலில் ஒரு கொச்சையாக எந்த மனிதனும் பேச முடியாது. இதை விட கொச்சையா பேச முடியுமா? அப்படி பேசிய போதே இவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டு கைகுலுக்கிக் கொண்டு போனவர்கள். அதையே மறந்து விட்டு போனவர்கள், கடந்து விட்டு போனவர்கள். இப்போதும் அவர்கள் நாங்கள் பிஜேபி வீழ்த்த போகிறோம் என்றால் திமுக கூட்டணியில் தொடர வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். இப்போ ஆட்சியில பங்கு கேட்கணும்னா நீங்க ஆட்சியில் பங்கு கேட்க நேரம் தாரேன், உங்களுக்கு நேரம் தாரேன். என்ன சார்? இல்ல அமெரிக்க நாராயண் சாருக்கு நேரம் தாரேன், நீங்க கண்டினியூ பேசலாம். ஆட்சியில் பங்கு கேட்க வேண்டிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் காங்கிரஸ் கட்சிக்கு ஏற்பட்டது 2006 ஏன் கேட்கவில்லை? அன்றைக்கு 34 எம்எல்ஏக்களை வைத்திருந்தீர்களே, நீங்கள் அப்போது ஆட்சியில் பங்கு கேட்டிருந்தால் கருணாநிதி கண்டிப்பாக கொடுத்திருக்க வேண்டும். உங்கள் அகில இந்திய தலைமை உணர்ந்திருக்கிறது, தமிழ்நாட்டில் இனி நாம் தனித்தோ திமுகவின் அண்ணா திமுகவின் துணையின்றி இயங்க முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதை விட்டுவிட்டு எப்போது பார்த்தாலும் சரி, நான் இவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், 2014ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்து கூடா நட்பு என்று சொல்லிவிட்டு விலகி சென்று தமிழ்நாட்டில் இருக்கிற 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் பாண்டிச்சேரியிலும் சேர்த்து போட்டியிட்டார்கள். 40 தொகுதிகளிலும் கட்டுத்தொகை வந்தார்கள். மதிப்புக்குரிய சிதம்பரம் கூட கட்டுத்தொகை வந்தார். இதுதான் காங்கிரசின் தமிழ்நாட்டின் நிலைமை. இதை புரிந்து கொள்ளாமல் ஏதோ திமுக உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறது, திமுக உங்களுக்கு ஆபத்து பாந்தவனாக இருக்கிறது, அதை விட்டுவிட்டு நீங்கள் பேசுவது என்பது மிகவும் வருத்தத்துவதாக இருக்கிறது. நான் திமுகவுக்கு ஆதரவானவர் அல்ல, நான் திமுகவின் பலமான விரோதி. ஆனால் நீங்கள் காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது காமராஜரை பேசிவிட்டார் என்று சொல்லி இதே கருணாநிதியை பேசினார் இளங்கோவன். அந்த இளங்கோவனை வீடு தேடி போய் கருணாநிதியை மன்னிப்பு கேட்டு சொன்னார். கருணாநிதியிடம் மன்னிப்பு கேட்டு விடுவார்கள் என்று சொன்னது இந்த காங்கிரஸ் கட்சி. இவர்கள் எப்படி பேச முடியும்? இல்லை, காமராஜர் என்ன பேசிட்டாங்க? அப்படி ஏங்க ஒரு இப்படி எல்லாம் ஏசியில படுத்திருந்தாருன்னு சொல்றது ஒரு பெரிய குற்றமா? ஏழை பங்காளர் தான் படுக்கூடாத? இப்ப ஏழைகள் தாங்க படுத்து கிடக்காங்க எல்லாரும் ஏசியில. சலுகைகளை எல்லாம் நாங்க தான் செஞ்சு கொடுத்தோம். அந்த சலுகைகளை எல்லாம் திமுக தான் செஞ்சு கொடுத்தது. முதலமைச்சரா இருந்திருந்தா எல்லாத்தையும் அவங்க எல்லாம் செஞ்சு கொடுத்திருப்பாங்க. ஏங்க நான் இன்னைக்கு கூட எழுதியிருக்காரு திறமணியில. ஏங்க இன்னைக்கு அதாவது இவர் திறமணியில ஒரு கட்டுரையில் இருக்கிறாரு. அந்த கட்டுரையில சொல்றாரு, ராஜாஜி மரணம் அடைந்த போது, ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், ராஜாஜி மரணம் அடைந்த போது அந்த இடத்துக்கு 2 பேர் வந்தார்கள். கருணாநிதி வந்திருக்காரு, காமராஜர் வந்திருக்காரு. அப்ப அவருடைய சடலத்தை எங்க கொண்டு வைக்கிறதுன்னு கேட்கும் போது காமராஜர் கருணாநிதி போய் சொன்னாரா, நீங்க கொண்டு போய் அவரை
அவருடைய மிகப்பெரிய தலைவரை அவர் ராஜாஜி காலில் கொண்டு வைக்கணும்னு சொல்லி உடனடியா ராஜாஜி காலில் கொண்டு வச்சாங்களாம். ஆட்சியில் இருக்கிறவங்க தான் கேட்க முடியும். இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, தொடர்ந்து பேசலாம். ஆட்சியில் இருக்கிறவங்க தான் செஞ்சு கொடுக்குறேன் சார். இது தப்பு இல்ல சார், இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டியதில்லை. இவர்கள் ஏதோ கொட்டையை குழப்பி திருச்சி வெளிச்சாமி எல்லாம் பாத்தீங்கன்னா சரி சார், வேண்டாம். நீங்க தனிப்பட்ட முறையில பொதுவா எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு பேரை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காதீங்க. அமெரிக்க நாராயணன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா 2-3 விஷயங்கள். எனக்கு முன்பு பேசியவர் சொன்னதுல 2014 காங்கிரஸுடைய நிலை சொன்னார். உண்மைதான். அதுல நானும் சரி மற்றவங்களும் சரி உண்மையை தவிர வேற பேசுறதில்லை. ஆனா 2014 திமுகவின் நிலை என்ன? அந்த தேர்தல்ல காங்கிரஸை விட்டு அவர்கள் போட்டியிட்டார்களே, அவர்களுடைய நிலை என்ன? அதாவது நிச்சயமாக நான் மறுக்கல, ஆனா அவங்க மறுக்கிறாங்க, பொய் சொல்றாங்க, மக்களுடைய தவறான பிரச்சாரம் செய்யறாங்க. நிச்சயமாக திமுக இல்லைன்னா காங்கிரஸ் ஒரு இடம் கூட பெற முடியாது என்பது உண்மை. சரி. ஆனால் 2014 நடந்தது போல காங்கிரசின் உதவி இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாது, பெரும்பான்மை பெற முடியாது என்பதும் உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக இந்திரா காந்தியை பத்தி அவர் சொன்னார். அவங்க சொன்னதை எழுதின இதுதான் ப்ராப்ளம் எங்க கட்சியில. டெல்லி அன்னைக்கு இந்திரா காந்தியை சொன்னதும் சரி, இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு டெல்லி முக்கியமா போயிடுது. தமிழகத்துல இருக்க காங்கிரஸ் முக்கியம் இல்ல. அதனால்தான் காங்கிரஸ் இந்த வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. காமராஜரை பத்தி சொன்ன அந்த ஏசியில இருந்தான்னு சொன்னது தப்பு இல்ல. எப்படி காந்தியை பற்றி இன்று திரும்ப திரும்ப மற்ற விஷயங்களை சொல்லி காந்தியினுடைய இமேஜ பிஜேபி உடைக்குதோ, அதே மாதிரி காமராஜர் என்ற இமேஜ பிஜேபி திமுக உடைக்க பார்க்கிறது என்பதுதான்